ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் ஹப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாய் கோழி வறுவல். இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 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 ஸ்பூன் போட்டால் போதும். இது நல்லா பொரிஞ்சு வரணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது வரமிளகாய், நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மோஸ்ட்லி ரொம்ப தண்ணி தேவை கிடையாது. இது நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போது தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இது திருப்பி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 5 டீஸ்பூன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ தேங்காய் பால் போதும். போட்டு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து சுண்டி வரணும். சுண்டி வந்துச்சுன்னா நம்மளோட ரெசிபி ரெடி. இதை இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டால் இது சுண்டி வந்துடும். இதை நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா ஒரு தயிர் சாதத்துக்கு, மீன்ஸ் சிக்கன் குழம்பு, எதுக்கு வேணாலும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் ரைஸ்க்கு. இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.